நிதி நெருக்கடியால் ரியல் எஸ்டேட் துறை கடும் சவால்களை சந்தித்து வருகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் மேலும் பாதிப்படைந்து வரும் நிலையில் அத்துறையினரின் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகை பொறியாளர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் அதனை கட்டிட தொழிலாளர்கள் தான் பிரசவிக்கும் தாய் போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டிட தொழில் அதாள பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்கு ஒரு வீடு, அனைவருக்கும் வீடு என மத்திய மாநில அரசுகள் திட்டங்கள் தீட்டியிருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் கட்டிடத்துறைக்கு பெரும் பங்கு இருப்பதை மறுக்க முடியாது. பெருகி வரும் விலைவாசி ஏற்றம், கட்டிடப் பொருட்களை தாறுமாறான விலை உயர்வு விண்ணை முட்டி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் ஒரு சதுர அடியின் அடக்க விலை ராக்கெட் வேகம் போல் ஏறி வருகிறது. கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவு 1200 1800 வரை உயர்ந்துள்ளது. 3 மாதத்துக்கு முன்னாடி கம்பி விலை பார்த்தீங்கன்னா 31 ரூபா 50 பைசா 32.50 இருந்து இன்றைக்கி 39, 40, 41. அப்போ என்ன பாதிக்குதுன்னா, ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் அவ்வளோ பெரிய இதுக்கு பாதிக்கப்படுது. கூலி கொடுக்க முடியல. கூலி பார்த்தீங்கன்னா 600 ரூபா கூலி இருந்தது, இன்னைக்கு 750 ரூபா 900 ரூபா வரைக்கும் இந்த கூலி போக ஆரம்பம் ஆச்சு. அப்படி இருக்கும் 1100 ரூபாய் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கி 1700 ரூபா இல்லை மிகாமல் 1750 ரூபா தான் கட்ட முடியும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்கிறார்கள் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்கள். ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே பெட்ரோல் டீசல் விலையை மாற்றம் செய்ய வேண்டும். டீசல் விலையை மாற்றி அமைப்பதனால் கட்டுமான பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்வதை தடுக்க முடியாது என்கின்றனர் கட்டிட உரிமையாளர்கள். அது பொருள் மணல் வரத்துக்கோ, செங்கல் வரத்துக்கு, ஜல்லி வரத்துக்கு, சிமெண்ட் வரத்துக்கு இதோட காஸ்ட் ஒவ்வொரு நாளும் மாறுபடுது. இப்போ ஒரு செங்கலோட விலை 6 ரூபா நம்ம வாங்குறோம் அப்படின்னா, திடீர் பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக போச்சு, டீசல் விலை ஜாஸ்தியாக போச்சுன்னா 750 கொடுத்து வாங்க வேண்டியது மறுநாள் 2 நாள் கழிச்சு. காரணம் நம்மளுடைய விலைவாசி எதை மையப்படுத்தி பயணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசலோடைய விலையை மையப்படுத்தி தான் அந்த பொருள் விலை. இதை என்ன பண்ணணும், மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மினிமம் ஒரு 3 மாதம் ஒரு முறை இல்லை ஒரு 6 மாதம் ஒரு முறை அப்படின்னு ரிவைஸ் பண்ணணும். வங்கித்துறை, பங்குச்சந்தை ஆகியவற்றிற்கு ஒழுங்குமுறை ஆணையம் இருப்பது போல ரியல் எஸ்டேட் துறைக்கும் ஆணையம் கொண்டு வந்து அதனை ஒழுங்குமுறைப்படுத்தினால் மட்டுமே ரியல் எஸ்டேட் துறை சிறப்புடன் இருக்கும் என்று தெரிவிக்கின்றார் பொருளாதார நிபுணர் அருள்ராஜன். அதாவது எப்படி ஒரு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி இருக்கிறதோ, பங்கு சந்தைக்கு செபி இருக்கிறதோ ஒழுங்குமுறை ஆணையகம், அந்த மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கும் ஒரு ஒழுங்குமுறை ஆணையகம் உருவாக்கப்பட்டு அதற்கு அதிகமான பவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் நினைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும், அதாவது இந்த எல்லாருக்கும் வீடு, குறைந்த விலையில் வீடு அப்படின்றத செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பில்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு ஒழுங்குமுறைக்கு வரும்போது சரியான விலையை அவர் கேட்பதும் சரியான நேரத்தில் அதை டெலிவரி கொடுக்கறதும் நடக்க வாய்ப்பு உண்டு. வீழ்ந்து கிடக்கும் ரியல் எஸ்டேட் துறையை ஒழுங்குமுறைப்படுத்தி மாற்றம் செய்ய வேண்டியது மத்திய அரசின் கடமைகளில் ஒன்றாக இருப்பதுடன் அல்லல் படும் கட்டட தொழிலாளர்கள் நிலைமை மிக மோசமாக இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்கள் பொதுவாகவே வார சம்பளம் தான் எங்களுக்கெல்லாம் சிவில் வேலை பொறுத்த வரைக்கும். இந்த செல்லாத நோட்டு அறிவித்ததுலேருந்து எங்களுக்கு இந்த வார சம்பளமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போது எங்கள் ஓனருக்கும் பணம் புழக்கம் கம்மியாகி போச்சு. ஓனருக்கு பணப்புழக்கம் கம்மியானதுனால இப்போ எங்களை மாதிரி தொழிலாளிக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கும் பணவீக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். டெய்லி கொடுக்குற காசை நான் வாங்கிட்டு போகிறோம். வாரத்தில் 6 நாள் வேலை இருக்கும். இப்போ 2 நாள் 3 நாள் இருக்கிறதுனால இந்த பணவீக்கத்தினால எங்களுக்கு மிகவும் ரொம்ப கொடுமையான ஒரு கஷ்டம் இருக்கும். அருண்ஜேட்லி தாக்கல் செய்யும் இந்த பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட் துறைக்கு விடிவு காலம் வருமா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்கையில், மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருப்பதையும் உணர்ந்து பட்ஜெட் இருக்க வேண்டும் என்பது இந்த துறையினரின் கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.